தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 3 பார்ட் A. மலேசியா. குழந்தை மலர்விழியின் பீதியுடன் கூடிய அலறல் உசுப்பி எழுப்ப படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து நடுங்கினாள் அழகி. சாத்தானி, ஏண்டி அழுகிற என்றாள் படபடப்புடன். இளமை மார்புகள் எழுந்து அடங்கின. பேயத்த பேய் வீறிட்டாள். பேயத்த அறைவ என்னையா பேய்ங்கிற? படு படு பேசாம என்று மடியில் அவள் முகத்தை புதைத்து முதுகை தட்டியவள் சாத்திய அரைக்கதவை பார்த்து கத்தினாள். உள்ள பயப்படுதுல, எதுக்காக வெளியே வந்து அர்த்த ஜாமத்துல நடமாடுறியா? சுயமாவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. சாத்திய அறைக்கு பின்னால் இருந்து விம்மல் வெடித்தது. ஆண்மை நிரம்பிய விம்மல். அழகி முணுமுணுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ராஜா ஆடிய பாதம் வீடு என்றால் சென்னை அண்ணாமலைபுரத்தில் அதிகம் பேருக்கு தெரியாது. ஆனால் கங்காணி ராஜா வீடு என்றால் அதோ அதோ என்பார்கள். கம்பீரமான 6 அடி உயரம், முதுமையும் நோயும் முடிந்த மட்டும் அழுத்தியும் கூட வளையாத முதுகு, வயது முதிர்ச்சிக்கு பலியாகாத அடர்ந்த தலைமுடி, ஆங்காங்கு வெள்ளி மயிர்களுடன் கூடிய துவளாத மீசை, கண்ணாடி தேவையில்லாத தீர்க்கமான கண்கள். இப்போதும் கண்ணாடி இல்லாமல் இந்து படிக்கிறார். கட்டிலில் சாய்ந்து படுத்திருந்த கங்காணி ராஜாவின் கண்கள் இடுங்கி விருந்தன. ஊசியை இடது புஜத்தில் குத்தி மருந்தை இரத்த நாளத்தில் ஓடவிட்ட டாக்டர் ஜெயசேகர் சொன்னார். இரத்த கொதிப்பு நார்மலுக்கு வந்துவிட்டது. ஈஸ்னோபிலியா பர்சன்டேஜும் குறைந்து விட்டது. கொஞ்ச நாளைக்கு மருந்தை மட்டும் கண்டினியூ பண்ணினாலே போதும். அதற்காக முழு கோழியை விரட்ட ஆரம்பித்து விடாதீர்கள். டயட் கட்டுப்பாடு தேவை. சொன்னது நினைவிருக்கிறது இல்லையா? சிரித்தார் ராஜா. சிரித்தால் அர்த்தம் தேட எனக்கு நேரமில்லை. நினைவில் இருக்கிறதா? இருக்கிறது டாக்டர். சொல்றேன் கேளுங்கள். காலையில் வெண்ணெய் போடாத பிஸ்கெட் 4, 1 கப் டீ. மத்தியானம் 1 மணிக்கு கொஞ்சம் ரசம் சாதம், வெண்ணெய் கடைஞ்செடுத்த மோர் சாதம், உரைப்போ புளிப்போ இல்லாம மசிச்ச கீரை, நிறைய அரைவேக்காட்டு காய்கறிகள், வாரத்திலே 2 நாள் காரம் அதிகம் போடாத மட்டன் குழம்பு, மஞ்சள் கரு நீக்கின முட்டை ஆம்லேட். இதுதானே நீங்க சொன்ன டயட்? ஞாபகம் இருந்தா மட்டும் போதாது. யூ மஸ்ட் ஃபாலோ இட் ஸ்ட்ரிக்ட்லி. குறிப்பா ஆல்கஹால் கொஞ்சம் கூட உள்ள போக கூடாதுன்னு நினைப்பு இருக்கா? இருக்கிறது டாக்டர். நினைப்பு இருக்கிறவர் அறையில் இது எதுக்கு? மரக்கதவு போட்ட ஷெல்ஃப் ஒன்றை சடார் என்று திறந்தார். உள்ளே வண்ணங்கள், வரிசைகள், மதுபுட்டிகள். குடிக்கத்தான் தடையே தவிர பார்க்க இல்லை டாக்டர். தவிர 1/2 மணி நேரம் இங்க இருந்தா இதன் காரணம் உங்களுக்கே புரியும். தேவையில்லை மிஸ்டர் ராஜா. கண்டிப்புடன் சொன்னவாறு ஸ்டெத்தை மடித்து பையில் வைத்துக் கொண்டார். பேஷண்ட்டுகளை ஒரு தாயாக இருந்து கவனிக்க நாங்க தயார். ஆனா பேஷண்ட்டுகள் வெறும் குழந்தைகளாகவே இருந்துட்டா நாங்கள் உதவ முடியாது. புரிகிறதா? கோபமாக புறப்பட்ட டாக்டர் ஜெயசேகரின் எதிரே வந்தான் கார்த்திக். ஹலோ பாய் என்றவாறு எதையோ சொல்ல முயன்று சொல்லாமலேயே போய்விட்டார். அப்பா உள்ளே வந்தான் கார்த்திக். டாக்டர் சொல்றத நீங்க ஏன் கேட்க கூடாது? பதில் கேள்வி கேட்டவர் ராஜா. கேட்கவில்லைன்னு யார் உனக்கு சொன்னது? உடம்பு பூராவாக குணமாகணும் இல்லையா? ஆகணும், அவசியம் ஆகணும். அப்பதானே என் பேரனை கொஞ்சம் தெம்பு இருக்கும். கார்த்திக் ஒரு வினாடி முகம் மாறினான். பெப்டிக் அல்சர் பேஷண்ட் நீங்க. ரொம்ப சரி. பின்ன ஏன் இந்த பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சின்ன பிள்ளை மாதிரி. பிடிவாதமா? நானா? இல்லையேப்பா. ஹார்ட் ட்ரிங்க்ஸ் உங்களை பொறுத்தவரை விஷம். எஸ், ஐ அக்ரி வித் யூ. குடிப்பதை நிறுத்தவே மாட்டீங்களா? யார் சொன்னது நான் குடிக்கிறதாக? மரால மரியை அர்த்தத்துடன் பார்த்தான் கார்த்திக். எனக்கே தெரியும். நேற்று ராத்திரி ஹால் வரை வாசனை வந்தது. கதவை தட்டியிருப்பேன். ஒரு பெண்ணின் சிரிப்பு மட்டும் கேட்காம இருந்திருந்தான். ராஜா மௌனமானார். அப்பா, அந்த பெண் தெரிந்து வைத்திருப்பாயே. அப்படிப்பட்ட பெண்களின் காலடி இந்த வீட்டில் பட்டால் அது என் அம்மாவுக்கு கேவலம். உண்மைதான் கார்த்திக். ஆனால் அப்படிப்பட்ட பெண்களை விட்டால் என் எதிரே குடிக்க வேறு பெண்களே கிடைக்க மாட்டார்களே. அவளை குடிக்க மட்டும்தான் சொல்றேன். ஏன் தெரியுமா? அவள் உருவத்திலே என் மனைவியை பார்க்கிறேன். அவளுக்கு ட்ரிங்க்ஸ் என்றால் உயிர். அதுதான் கார்த்திக். அம்மாவையா? ஏன் அம்மாவையா சொல்றீங்க? என் மனைவியேன்னு சொன்னேன். உன் அம்மாவன்னு சொல்லலையேப்பா. டாடி என்றான் புரியாமல். பெருமூச்சுடன் அவனை கட்டிலில் இழுத்து அமர்த்தினார். கார்த்திக், பிரயாண ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சா? விசாவில் ஏதோ தகராறுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரியாயிட்டது. தடுப்பூசி கூட போட்டுக்கிட்டாச்சு. நாளை பிளேனுக்கு டிக்கெட் கூட கிடைச்சாச்சு. தயக்கத்துடன் கேட்டான். ஆனா நாங்க தேட வேண்டியதை இன்னும் நீங்க சொல்லல. சொல்றேன். அவர் பார்வை ஏதோ சூனியத்தில் பதிந்தது. நீண்ட கால இடைவெளி. அடுத்த வருஷம் போகலாம். இந்த வருஷம் முடியல. அடுத்த வருஷம் கண்டிப்பாக. இப்படி தள்ளி போட்டே 25 வருஷம் ஓடி போச்சு. வர வர அடுத்த வருஷம்னு ஒன்று எனக்கு இருக்குமான சந்தேகமா வருதுப்பா. அதனாலதான் உன்னை அறுப்புறதுன்னு தீர்மானிச்சேன். டாடி, உண்மையை மறைக்கிறது என்னையே நான் ஏமாற்றுக்கிற மாதிரிப்பா. அதனாலதான் இத்தனை வருஷங்களாக என் மனசை அரைச்சுக்கிட்டு இருந்த என் பழைய கதையை உன்கிட்ட சொல்ல போறேன். மலேசியாவில் நீ ஒரு குடும்பத்தை தேடி பிடிக்கணும். குடும்பம் உருவங்கள் நிறைந்தன. ஆமா, உன் அப்பாவின் முதல் குடும்பத்தை, உன் பெரியம்மாவை, உன் அண்ணனை, உன் அக்காவை. அவர் சொல்ல சொல்ல அதிர்ந்து போனான் கார்த்திக். அப்போ நான் சாதாரண ராஜாவாக இருந்தேன். பட்டர்வர்த் ஊர் மண் எப்பவும் என் உடம்புல ஒட்டியே இருக்கும். திருச்சண்டை எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒன்று. அப்போதெல்லாம் என் சண்டையிலே ஒரு லாகவம் இருக்கும். என் வயசு பையன்களுக்கு தெரியாத அளவுக்கு பளிச்சென்று ஒரு எச்சரிக்கை இருக்கும். பழகி தெரிந்த குத்துச்சண்டைக்காரனை போல எப்ப பின்வாங்கணும், எப்படி எகிரி பாயணும் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்தேன். எனக்குன்னு ஒரு குரூப் இருந்தது. நான் எதை சொன்னாலும் செய்வாங்க. குடிக்க சாராயம் கொண்டு வருவாங்க. அடிபட்டுட்டா கட்டு போட்டு விடுவாங்க. திமிரா இருந்தா உடம்ப பிடிச்சு விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தான் ராஜா, தலைவன்.
அம்மாவுக்கு நான் ஒரு தலைவலி. என் கோஷ்டி சண்டைகள் அவளை அடிக்கடி பாதிக்கும். அவள் கையெழுத்து போட்ட நன்னடத்தை ஜாமீன் பத்திரங்கள் இன்னும் கூட அங்கே இருக்கும். என் அம்மாவின் அழகை பார்த்த ஒரு இன்ஸ்பெக்டர் அடுத்த தடவை ஜாமீனுக்கு கையெழுத்தை கேட்க மாட்டேன், கையையே கேட்பேன்னு சொன்னார். ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆள் இப்போவுக்கு போனப்ப அவனை பின்தொடர்ந்து போய் இருட்டிலே பாஞ்சு அடிச்சு அவன் என்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தையே அவனை மயக்கமாய் விழ வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். அந்த ஊர்ல என்னை எதிர்பார்க்காதனால யாருன்னு குழம்பினார் அவர். நான் மூச்சு காட்டல, அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன். திட்டினார். என்னைக்கோ இழுத்து போய் தூக்கல மாட்ட போறாங்க பாருன்னு கத்தினாங்க, அழுதாங்க. நான் என் அம்மாவை நேசித்தேன். அவள் காட்டிய அபரிமிதமான அன்புக்காக. நான் என் அம்மா மேலே பாசம் வச்சேன், அவளுடைய அந்த அசாத்திய பொறுமைக்காக. அம்மாவுக்காக பெருமைப்பட்டேன், அவளுடைய பிசிறில்லாத நடத்தைக்காக, பண்புக்காக. அம்மாவுக்காக வருந்தினேன். வளர்ந்தும் பொறுப்பில்லாம தெரிகிற என்னை கண்டிக்காமல் எனக்காக உழைச்சு உருக்குலைந்ததுக்காக. கேமரான் மலை தோட்டத்திலே எனக்கு கங்காணி வேலை கிடைச்சது. பட்டர்வத்தை விட்டு புறப்பட்டு போறப்போ அம்மா ஒரு ஆசையை சொன்னாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றதா பிற்காலத்திலே நான் இந்தியாவுக்கே வந்தேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.